நோம்பே முடிஞ்சிருச்சு. அப்புறம் கொழக்கட்டையும் அடையும் போடுறாங்கன்னு நினச்சிக்காதீங்க. எங்களுக்கு இந்த தடவை காரடையார் நோம்பு கிடையாது. ஆனால் கூட நான் எங்கள் ரிலேட்டிவ்ஸ் எனக்கு அந்த மாவு திரித்து கொடுத்து விட்ருந்தாங்க. இதுக்கு பச்சரிசியை நல்லா வறுத்தும் திரிக்கலாம். திரிச்ச மாவையும் நம்ம நல்லா வறுத்துக்கலாம். கோலம் போடுற அளவுக்கு பதமாக இருக்கணும். நான் இவ்வளோ குவான்டிட்டி பண்ணினதே கிடையாது. டிஃபனுக்கு பண்ணுவோம், கொஞ்சம் ஃப்ரெண்ட்ஸுக்கு ரிலேட்டிவ்ஸ்க்கு கொடுத்து விடணுங்கிறது கொஞ்சம் மாவும் நிறைய இருந்ததுனால அளவு தெரியாமல் போட்டுட்டேன். அதான் ஃபஸ்ட்டு மிஸ்டேக்கு. ரெண்டுமே உளுத்தம் கொழக்கட்டை, உளுத்தம் கார கொழக்கட்டை, உப்பு கொழக்கட்டை ரெண்டையுமே சைட் பை சைடு ஈஸியாக பண்ணிடலாம்னு சொல்லிட்டு 2 இழுப்பு சட்டியும் பக்கத்தில் வச்சு இதையும் கான்சன்ட்ரேட் பண்ணாமல் அதையும் பண்ணாமல் ரெண்டுமே கொஞ்சம் சொதப்பலாக தான் இருந்தது. கடுகு, உளுத்தம்பருப்பு, பெருங்காயம், வரமிளகாய், இஞ்சி, பச்சை மிளகா எல்லாமே தாளிச்சிட்டு உப்புமாக்கு தாளிக்கிறப்ப தாளிச்சிட்டு 3:3 தண்ணி ஊற்றிட்டு அரிசி மாவை போட்டு நல்லா கிளறி உப்புமா நல்ல வெந்த பதத்துக்கு வந்த உடனே அடகணக்கில் தட்டி வேக வைக்கணும். நான் இன்றைக்கி பண்ணின மிஸ்டேக் என்னென்னா ரொம்ப வெக்கையாக இருந்தது. அதனால் கிச்சனில் இருந்துட்டு என்னால் பண்ண முடியலன்னு சொல்லிட்டு காலுக்கு ஃபேனை போட்டுட்டு அடை தட்டணும். அதுபோல் பாகு வச்சு அதுக்கு ஏற்றாப்புல மாவை போட்டு அரிசி மாவை போட்டு ஏலக்காய் பொடி போட்டு கொப்பரை தேங்காய் கொஞ்சம் போட மறந்துட்டேன். கொப்பரை தேங்காய் நெய்யில் தாளித்து அதில் ஊற்றிட்டு காராமணியெல்லாம் இன்றைக்கி நான் போடலை. ஏன்னா நான் சாமிக்கு நைவேத்தியம் கிடையாது, நம்ம சாப்பிட்றது தான். அதனால் சும்மா ஆர்டினரியாக தான் பண்ணேன். அடை ரொம்ப ரொம்ப தடியாக இருந்தாப்புல இருந்தது. விண்டு போயிடுச்சு. இந்த கொழக்கட்டை பண்ணுறப்பெல்லாம் எங்கள் அம்மாவை நினச்சிட்டு அந்த கண்ணீரே வந்துடுது. எங்கள் அம்மா அவ்வளோ நல்லா பண்ணுவாங்க. போன வருஷம் வரைக்கும் இருந்தாங்க. நிறைய நாள் எங்கள் அம்மா தான் எனக்கு பண்ணி தருவாங்க. அவ்வளோ யூனிஃபார்ம் கணக்கில் அவ்வளோ டேஸ்ட்டாக, அவ்வளோ மெல்லிஸாக, அவ்வளோ டேஸ்ட்டாக பண்ணுவாங்க. அதுக்கு நம்ம ஒரு ஈடு இணையே சொல்ல முடியாது. நிஜமாகவே அவங்க இதுலேருந்து சொர்க்கத்துலேருந்து பார்த்துட்டு இருந்தால் கூட என்னை மன்னிக்கவே மாட்டாங்க. இப்படி ஒரு கொழக்கட்டை பண்ணுறாளே நம்ம பொண்ணு அப்படின்னு நினச்சிப்பாங்க. அவ்வளோ மோசமாக இருந்தது. பட் டேஸ்ட்டு நல்லா இருந்தது. உருவம் தான் நல்லா இல்லை. எங்கள் அம்மா பண்ணது டேஸ்ட்டும் ஒன்று போல் இருக்கும், உருவமும் ஒன்று போல் இருக்கும். அதுதான் நல்லாயிருக்கும்னு சொல்லுவாங்க. ஒரு சின்ன கோணல் விழுந்தால் கூட அவங்களுக்கு பிடிப்பாது. அவ்வளோ பர்ஃபெக்டாக பண்ணுவாங்க. என்றைக்குமே நமக்கும் பெர்ஃபெக்ட்டுக்குமே தூரம் ஜாஸ்தி தான். ஆனால் கூட நம்ம அந்த ஃபேனில் எல்லாத்தையும் காய வச்சதுனாலையா அல்லது ஓவராக வேக வச்சதுனாலையா என்னன்னு தெரில. 3 தடவை 4 தடவை கையில் சுட்டுட்டு அந்த பாத்திரத்தை மாற்றி இந்த பாத்திரத்தை மாற்றி இட்லி துணியை மாற்றி அப்புறம் நான்ஸ்டிக்கு குக்கரை எடுத்து சைடில் வச்சு கிட்டத்தட்ட 1 மணி நேரம் இதோடு நான் போராடினேன்னு தான் சொல்லணும். ஆனால் பெர்ஃபெக்டாக தான் இருந்தது. நல்ல கொழக்கட்டையெல்லாம் எடுத்துகிட்டு காமிச்சிருக்கேன் வீடியோவில். கலைஞ்சதெல்லாம் நாங்கள் சாப்பிட்டுட்டு இது பண்ணோம். சரி கலைஞ்சு போனால் நம்ம தானே சாப்பிட்றோம் அப்படின்னு சொல்லிட்டு மனசை தேத்தியாச்சு. அப்புறம் பாதியாக கொழக்கட்டையாக பண்ணினேன். கொழக்கட்டையும் இதுவும் பண்ணதுனால அந்த ஃப்ரெண்ட்ஸ் வீட்டுக்கெலாம் கொஞ்சம் கொடுத்து விட்டுட்டு இது ரிலேட்டிவ்ஸ் வீட்டுக்கு கொடுத்து விட்டுட்டு அன்றைக்கி காரடையார் நோம்பு கிடையாது. ஆனால் கூட சாமிக்கு பண்ணாமல் டிஃபனுக்கு தான் பண்ணி நல்லபடியாக சாப்பிட்டோம். பட் ஆனால் கூட ஒரு 50% தான் எனக்கு ஒரு சாட்டிஸ்ஃபைடாக இருந்தது. நிறைய டீடியஸாக ஆகிடுது ஒர்க்கெல்லாம். ஏண்டா பண்ணினோம், இதை எடுத்து பண்ணினோங்கிறப்பல ஆகிடுது. பரவாயில்ல. ஆனாலும் ஒரு